சமசுடன் செய்தி கப்பால் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் திரு சமஸ். வணக்கம் விஜயன். அதிமுக பாஜக கூட்டணி, அதை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்னதாக எல்லாருமே ஊடகங்களில் பேசினாங்க, எதிர்வினைகள்லாம் வந்தது. ஆனால் இபிஎஸ் கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை, கூட்டணின்னு தான் அமித்ஷா சொன்னார் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு இன்றைக்கி அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், எடப்பாடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நடந்து அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திரு அமித்ஷா ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அதை தொடர்ந்து இங்கு சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புலையும் ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசலை. ஆனால் அவரை வைத்துக்கொண்டே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டார். அது அதிமுக தொண்டர்களை பொறுத்த அளவு ஒரு பெரிய அதிர்ச்சியில் தள்ளிருந்துச்சு. நாம் கடந்த சில நாட்களாக அந்த மௌனத்தை கவனிச்சிருக்க முடியும். சில நகரங்களில் எதிர்வினைகள்லாம் கூட வந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. ஒரு நிர்வாகி மனம் விட்டு அழுதுருக்கார் இந்த கூட்டணி உருவானதற்கு பிறகு. நம்ம இதை யோசித்து பார்க்கணும். அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது புதுசு இல்லை, ஏற்கனவே இருந்த ஒன்று தான். அப்படி இருக்கும்போது இந்த முறை ஏற்படும் போது ஏன் அதிமுகட்ட இவ்வளோ ஒரு கனத்த மௌனமோ அல்லது ஒரு மனம் விட்டு அழற அளவுக்கு கூட சூழல் மாறுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது அதிமுகட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்துது. அதுக்குன்னு ஒரு லெகசி வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இது போன்று ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்கள். அப்புறம் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொன்னால் டெல்லியிலேருந்தும் இங்கே ஆட்கள் வரணும், எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறதுக்கும் ஜெயலலிதா அவர்கள்ட்ட பேசுகிறதுக்கும் வரணும். பாஜகவுக்கு சவால் விடத்தக்க எல்லா விதத்திலும் பாஜகவுக்கு சங்கடம் தரக்கூடிய ஒரு கூட்டணி தலைவராக வாஜ்பாய் ஆட்சி காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களோடு இருந்த ஒரு கட்சி அது. இன்றைக்கி நீங்கள் அந்த கட்சி தலைவரை நீங்கள் டெல்லிக்கு ஒரு அழைச்சி பேசுகிறதும் அல்லது இங்கே ஒரு பாஜகவினுடைய பதாகை உள்ள ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு வார்த்தை கூட அவர் பேசுவதற்கான சந்தர்ப்பம் கொடுக்காமல் நீங்கள் பேசிட்டு அதில் போகிற போக்கில் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு செல்வதும் அது அவர்களை பெரிய ஒரு மன அழுத்தத்தில் தள்ளியிருக்கு. அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருக்காங்களே, அவர்கள்ட்டேருந்து வந்த அந்த மன உள கொதிப்புக்கு எடப்பாடி முகம் கொடுத்துட்ருக்கிறார் அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்கணும். அதை தனக்கே உரிய முறையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி தான் இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற செய்தி ரொம்ப துல்லியமானது. என்ன அப்படின்னு சொன்னால், இது கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி இல்லை. அது அதிமுகவுடைய நிலைப்பாட்டிலேருந்து பார்த்தா சரியானது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள், இரண்டு கட்சிகளுமே சரி, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ஒருபோதும் இங்கே மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பேசினதில்லை. கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உருவாகலாம், அது ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கான சூழலையோ முடிவையோ எடுப்பவர்கள் அவர்களாக தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் 50 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட நீங்கள் ஒரு எலெக்ஷனில் 70% வாக்குகளை இந்த ரெண்டு கட்சி தான் பிரதானமாக பெறுறாங்க, அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் கீழே இறங்கி வர்றதுக்கான இடம் இல்லை. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க ஏன் வரணும்? அதுதான் நீங்கள் எடப்பாடி அவர்கள் போகிற போக்கில் சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறேன். டெல்லியில் பாஜக மோடி அவர்கள் இங்கே என் பேரை தான் சொல்லி அமித்ஷா சொன்னார் அப்படின்னு சொல்வதன் வழியாக டெல்லியில் மோடி இருக்கலாம், இங்கே நான் தான், இங்கே அதிமுக தான் அப்படிங்கிற செய்தியை தான் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது ஒரு தெளிவான மெசேஜ் கொடுத்துருக்கிறார், நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயார் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்கிறாருன்னு. ஆனால் இந்த கூட்டணி குறித்தான பார்வையிலேயே ஒரு நெருக்கடி கொடுத்து, ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து பாஜகவோடு கூட்டணி வச்சுட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இல்லை, அது கிட்டத்தட்ட அதிமுக வட்டாரத்தில் வெகுவாக பேசப்படுது. ஏன்னா நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சப்ப அந்த அறிவிப்புக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமே இருந்ததை நம்ம பார்த்தோம். அதிமுகவுக்குள்ளார ஒரு கொண்டாட்டம். ஏனென்றால் பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சமமாகவும் சந்தோஷமாகவும் நடத்துகிறதா கடந்த 10 ஆண்டுகளில் எங்கேயும் நமக்கு உதாரணமே இல்லை.
எல்லா இடங்கள்லையும் சங்கடங்கள் இருக்குது. பல இடங்களில் வந்து கட்சியே வந்து இரண்டாக பிளந்து போகுது, கூட்டணியில் இருக்கிறவங்களே. இது எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. இன்னொரு புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமே பாஜகவோட உள்ள அவருடைய உறவுங்கிறது வந்து அவ்வளோ சுமூகமாக இல்லை. குறிப்பாக 2016 ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஜக வந்து அதிமுகவுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத அவர்கள் உட்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அது தெரியும். அந்த அந்த கசப்பு வந்து வெளியில் பேசப்படாமல் இருக்கலாம். அது ஏன் உள்ளார இருக்குங்கிறது அந்த வலியை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலே நீ இது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி போன்ற களத்திலேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு இந்த கூட்டணி என்பது நல்ல பலனை தரும்னு சொன்னால் அவர் விரும்பி வச்சுக்க போகிறார், அவ்வளோதானே. ஆனால் கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் சிறுநகரங்களையோ கிராமங்கள்லையோ உள்ளார அந்த அதிமுக வாகனங்கள் உள்ள ஓட்டு கேட்டு போகும்போது பாஜகவினுடைய கொடியை வந்து அவிழ்த்து வச்சுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு 2019 மக்களவை தேர்தல் சூழலில் இருந்துச்சா இல்லையா? பிரதமர் படத்தையே போடலை, அவங்க தவிர்த்தாங்க. இதை தாண்டியானா அதிமுக வந்து பொதுவாக அவர்களோட வரலாற்றை எடுத்துக்கிட்டால் தலைமை என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கிட்டு ஒரு வேலை பண்ணக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் அந்த தலைமை கை முறுக்கப்படுவதாக இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் அதனுடைய நிர்வாகிகள் நினைக்கிறார்கள். தங்களுடைய தலைவர் வந்து ஒரு முடிவை எடுத்தால் அதில் அவங்க ஒப்பிட்டு போகிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தங்களுடைய தலைவர் கை முறுக்கப்படுவதை அவர்கள் ரசிக்கவில்லை. இதை பாஜகவும் டெல்லியும் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பது தெரியலை. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ அதனால தான் இந்த கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு ஒரு கனத்த மௌனம் அதிமுக வட்டாரத்தில் இருந்ததுக்கு இதுதான் காரணம். ஆமாம், அந்த மௌனம் வந்து அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாஜகவுக்கு ஒரு பெரிய கட்சி துணையாக வருது, ஒரு கூட்டணிக்குள்ளே வருது அப்படின்னா அவங்க அதை ரொம்ப உற்சாகமாக கொண்டு போயிருக்கணும்ல. அவங்களும் ரொம்ப ஒரு அமைதியாக தான் அந்த கூட்டணியை பார்த்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அண்ணாமலையினுடைய வருகை அப்படிங்கிறது பாஜக உள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. ஏன்னா அண்ணாமலை வரைக்குமான பாஜகவினுடைய தலைவர்கள் அவர்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டா எல்லாருமே ஒரு பழைய சிஸ்டத்தை பிரதிபலிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய மரபு தொடருது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வரும்போது நீங்கள் புதுசாக ஒருத்தர் வரார், அவருக்கு திடீர்னு ஒரு துணைத் தலைவர் பதவி, உடனடியாக ஒரு தலைவர் பதவி கொடுத்து அவர் வந்து எல்லா விதத்திலும் இறங்கி விளையாடுறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கப்படுது. இதை பாஜகவினுடைய அரசியல் கலாச்சாரம் தெரிந்தவர்களுக்கு இதில் உள்ள நுட்பமான வேறுபாடு தெரியும். நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் களத்துக்கு வர வரைக்கும் பாஜகவில் வந்து தனிநபருக்கு பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது கிடையாது. அமைப்பு தான் அதில் பெருசாக இருக்கும். தனிநபர்களுக்கான முக்கியத்துவங்கிறது அடக்கி தான் வாசிப்பாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய அரசியலில் அதை வேறு விதமாக அவர் எடுத்துகிட்டு போகிறார். அதை ஆர்எஸ்எஸும் கூட சேர்த்து அங்கீகரிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதற்கு பலனை வந்து அவரால் அறுவடை பண்ணி காட்ட முடியுது அப்படிங்கிறதுனால. ஆனால் இதை எல்லாருக்கும் அவங்க செஞ்சாங்க, அனுமதிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா மாநில தலைவர்களுக்கும் கூட, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் திரு யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த விஷயம் நடக்கலை. அதே போல் மகாராஷ்டிரத்தை எடுத்துக்கொண்டால் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவருக்கு அந்த விஷயம் நடக்கலை. எங்கெல்லாம் வந்து அப்படி தலைவர்கள் ரொம்ப தனிச்சையாக பெருசாக உருவெடுக்கிறார்களோ அவர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் இடையில் முரண்பாடுகள் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படி இருந்த போதிலும் கூட அண்ணாமலை அவர்களுக்கு அந்த விதமான ஒரு சலுகை வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் அவர் தன்னை முன்னிறுத்தி பெரிய அளவில் கட்சியை வளர்த்தெடுக்கவும் கட்சிக்கு இணையாக வந்து தன்னை முன்னெடுத்துக்கவும் ஒரு அனுமதியை வந்து பாஜக தேசிய தலைமை கொடுத்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து அதை வந்து அவர் இங்கே தமிழ்நாட்டு சூழலை காட்டி அந்த அனுமதியை பெற்றார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆக அப்படியெல்லாம் ஒரு சூழலில் தான் அவர் வரார். அப்படி அவர் வந்தோடனே வெளியில் அவர் பண்ண அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்களாக நாம் வந்து மதிப்பிடுறதுங்கிறது வேறு. ஆனால் பாஜகவுக்குள்ளார அவர் ஒரு அதிர்வை உண்டு பண்ணார். அவர் வந்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு தொண்டர்களுக்கு உத்வேகத்தை அவரால் கொடுக்க முடிந்தது. அவரை பார்த்து ஒரு புதிய கூட்டம் கட்சிக்குள்ளார வந்துச்சு. மிக முக்கியமாக பழைய சிஸ்டத்தை அவர் மாற்றுறார். இதனால் வந்து பழைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலர் அதிருப்திக்கு ஆளாகிறாங்க. அவர்கள் இவருடைய வெளியேற்றத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அந்த வெளியேற்றம்ங்கிறது பழைய சிஸ்டத்துடைய நீட்சியாக அமையலை, பழைய சிஸ்டத்தினுடைய மீட்டுருவாக்கமாக அமையலை. அதற்கு பதிலாக இன்னொருவர் வந்து அமர்றார், நயினார் நாகேந்திரன். அவர் திராவிட இயக்க பின்னணியிலேருந்து வந்தவராக இருக்கிறார். அவர் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கார். அப்போ ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு அந்த அதிருப்தி நீங்கினதுக்கான வழி எதுவும் இந்த மாற்றத்தின் வழியாக கிடைக்கல. அதே போல் அண்ணாமலையை பார்த்து ஒரு கூட்டம் உள்ளார வந்தாங்க இல்லையா, அவரால் பலன் பெற்ற ஒரு புது சிஸ்டம் ஒன்று உருவானுச்சு இல்லையா. அவர்கள் இப்போ அண்ணாமலை அந்த பதவியிலேருந்து ஆண்ட பிறகு
ஒரு ஸ்தம்பிப்புக்கு ஆளாயிருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை தொடர்ந்து கட்சியை பேசு பொருளாக வச்சுக்கிட்டே இருந்தார். அது ஒரு கட்சிக்குள்ளார அப்படியான நம்பிக்கை கொடுக்கறது, நாம் பெரிய கட்சி, நம்மளாலையும் ஜெயிக்க முடியும், நம்மளால் தனித்து நிற்க முடியும், அப்படியெல்லாம் வந்து பேசி ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதும் ஒரு கட்டத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய துடிப்பான எதிர்கட்சி அப்படின்னு சொன்னால் அதிமுக இல்லை பாஜக தான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தினதும்லாம் அது வந்து பாஜகவில் வெகுவாக ரசிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து அப்படி நகரும்போது அண்ணாமலையோட நகர்றதா இல்லை, மீண்டும் கூட்டணி ஆச்சு அப்படிங்கும்போது மீண்டும் வந்து நாம் வந்து அதிமுகவுக்கு கீழே தான் இருக்கணும். உடனடியாக எதுவும் நடக்க போகிறதில்ல. 2026 தேர்தலில் நடக்க போகிறதில்லைன்னா 2029 தேர்தலையும் அது நடக்க போகிறதில்லை. ஏன்னா மக்களவைத் தேர்தலில் ஒருபோதும் வந்து பாஜக வந்து தனித்து நிற்கலாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க்கை வந்து திரும்ப எடுக்க போகிறதில்ல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறதில்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது. இது எல்லாமே சேர்ந்து தான் அங்கே ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த கூட்டணி வந்து ஒரு இயல்பாக அமையலைங்கிற அந்த யதார்த்தம் வந்து பாஜகவுக்கும் தெரியும் இல்லையா. அமித்ஷா அவர்கள் வந்த அன்னைக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய சந்திப்பு அப்படின்னு பதாக வைக்கிறாங்க. அப்போ காலையில் அவங்க நினச்சது என்னங்கிறது இருக்குது, அமித்ஷாவோட எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் உட்காரணும்னு நினைக்கிறதுங்கிறது இருக்குது. அது மாற்றப்படுது. அந்த செய்தியாளர் சந்திப்பு தள்ளி போய் அது மாறி பின்னாடி பதாகையில் வந்து வெறும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி வைக்க வேண்டிய சூழல் வருது. அப்போ அந்த இடத்துல என்னென்னா தங்களுக்கு நினைத்தவாறு எதுவும் நடக்கலைங்கிறது தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் தான் வந்து சேர்ந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு கடுமையான அழுத்தத்தின் கீழே தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி பேச்சு நிலவுது. அப்போ வந்து இது எப்படி போகும், இந்த கூட்டணி எப்படி போகும் அப்படிங்கிற கலக்கமும் பாஜகவினர்கிட்டையும் இருக்குது. எப்படி அதிமுகவினர்கிட்ட ஒரு மௌனம் இருக்குதோ அதே போல் இந்த மௌனமும் ஒரு சில கலக்கங்களையும் கவலைகளையும் வெளிப்படுத்துவதாக இருக்குது. சில முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2024 தேர்தல் முடிவு எடுங்க, அதிமுக 21%, என்டிஏ வந்து 18-19%, இப்படி தானுங்க சீட்டு கேட்க முடியும், இயல்பாகவே இதுக்குள்ளே கூட்டணி ஆட்சின்ற தன்மை இருக்கே அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அது ரொம்ப இங்கே அதிமுகவை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு அரசியல், அல்லது பாஜகவை மிகவும் மிகுதியாக வச்சு மேலே கொண்டு போகணுங்கிற ஒரு அரசியல் அபிலாஷையினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதை சரியான அரசியல் மதிப்பீடு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதுமே மிகவும் குறைத்து மதிப்பிடப்படக்கூடிய கட்சி வந்து அதிமுக தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆகிருதி, ஜெயலலிதா போன்ற ஒரு ஆகிருதி, செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இருந்த கட்சி அது, அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி அது. அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து இந்த கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி 2016 சொல்லப்பட்டுச்சு. இதோ ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். ஆனால் கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து பெரிய அளவில் பெரிய ஒரு உடைவை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, சிதறி போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் காலத்து அல்லது ஜெயலலிதா காலத்திலேயே அறியப்பட்ட ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடையாது. அவர் வந்து இவங்களோட மறைவுக்கு பிறகு தலையெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். ஆனால் அந்த தலைவருக்கு பின்பு அணிவகுத்து நிற்கிறாங்களா இல்லையா? அந்த தொண்டர்கள் இன்னைய வரைக்கும் அணிவகுத்து தான் நிற்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் அங்கிருந்து அதிகாரத்தை நோக்கி பாஜகவை நோக்கி போயிட்டாங்க, திமுகவை நோக்கி போயிட்டாங்கன்னு இல்லையே. அந்த வலிமையோடு தானே கட்சி இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2016 ஜெயலலிதா விட்டுட்டு போனப்போ அதிமுகவுடைய பலம்ங்கிறது வேறு. கிட்டத்தட்ட அன்றைக்கி அவங்க வாங்கியிருந்த வாக்குகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது 40.8%. ஆனால் அந்த 40.8%லையுமே நம்ம என்ன கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1987 எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஒரு ஆட்சி திரும்பவும் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிங்கிறது ஜெயலலிதாவினுடைய ஆட்சி. அந்த அளவுக்கு அதிமுகவை ஒரு செல்வாக்கான இடத்தில் தனித்து நின்று 40.8% வாக்குகள் வாங்கிட்டு போகிற இடத்துல தான் விட்டுட்டு போகிறாங்க. அதேமாரி நாடாளுமன்றத்தில் அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 44.9% வாக்குகள், 37 இடங்கள் மக்களவையில், அப்படி ஒரு வலுவான இடத்துல விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அதற்கு பின்பு அந்த வாக்குகள் சரிந்து விட்டன அப்படின்னு சொன்னாலும் கூட 2021 தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வாக்குகள் வேறுபாடு எவ்வளவு? திமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் திமுக வாங்கின ஓட்டுகள் அப்படிங்கிறது 37.7%. அதிமுக ரொம்ப பலகீனப்பட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய அதிருப்தி இருக்குது, கூட வந்து பாஜகவினுடைய அதிருப்தி இருக்குது, கூட்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அதிமுகவினுடைய ஓட்டை மட்டுமே எடுத்து வச்சா 33.2%. 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுங்கிறது கிட்டத்தட்ட 4.5லேருந்து 5%. அவ்வளோதானே. அப்போது நீங்கள் வந்து அந்த கட்சியை எப்படி குறைத்து மதிப்பிட முடியும்? சரி, மக்களவை தேர்தலே நம்ம எடுத்துக்குவோம்.
மக்களவை தேர்தலில் அதிமுக வந்து வாங்கியிருக்க வாக்குகள் அப்படின்னு சொல்லும்போது 20% அப்படின்னு சொல்றீங்க, 20.4%. பாஜகவை பற்றி பேசும்போது என்டிஏ கூட்டணி 18% எப்படி சொல்ல முடியும்? பாஜக மட்டும் வாங்கிய ஓட்டுகள் அப்படிங்கிறது 11% தானே. அப்படி பார்த்தா கூட 11 இங்கே 20.4 கிட்டத்தட்ட 2 மடங்காச்சு. அப்படி மதிப்பிடவே முடியாது. அப்புறம் அதிமுகவுடைய பலமே வேற. நீங்க இந்திய அளவுலேயே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பலம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு பலம்ங்கிறது எந்த மாநில கட்சிகளுக்குமே கிடையாது. தேசிய கட்சியில் சொன்னால் அதற்கு ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு கடந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் பாஜக அப்படி ஒரு வலுவான கட்டமைப்பு கீழே உருவாக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் அதில் முன்னோடி 50 ஆண்டுகளாக முன்னோடி ஒரு சிஸ்டத்தை எப்படி வந்து ஒரு தேர்தல் எந்திரத்தை வந்து வடிவமைக்கணும், கீழே வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல. அதனால் அதிமுகவை வந்து அப்படியெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அது ஏதோ ஒரு சித்தாந்தம் இல்லாத கட்சி, கொள்கை இல்லாத கட்சி, அதெல்லாம் வந்து ஒரு மலினப்படுத்தக்கூடிய ஒரு பிம்பம். இந்த நீங்கள் எடுத்துங்க, அதிமுக அப்படி வந்து என்ன பெரிய அழிமானத்தை உருவாக்கிடுச்சு? அது ஏதாவது மத கலவரங்களை செஞ்சுருக்குதா, சாதி கலவரங்களை செஞ்சுருக்குதா தேர்தல் வெற்றிக்காக? நீங்கள் திமுக மத நல்லிணக்க உணர்வோடு செயல்பட்டுருக்குன்னா அதிமுகவும் அப்படி செயல்பட்டுருக்கு. திமுக சமூக நீதிக்காக செயல்பட்டுருக்குன்னா அதிமுகவும் செயல்பட்டுருக்கு. நீங்கள் 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பெருமையாக பேசும்போது அதில் இணையான, இன்னும் சொல்லப்போனால் அதிகமான ஆட்சி காலகட்டத்தில் இருந்தது அதிமுகங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அந்த தொண்டர்கள் அந்த விழுமியங்களுக்கு ஒரு சின்னத்தின் கீழ் வந்து ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. எம்ஜிஆர் ரெட்டலை அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க இந்த விழுமியங்கள்லாம் பார்க்குறாங்க, அதுக்கு கடப்பாடு உடையவர்களாக இருக்காங்க. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதனால் அதிமுக வந்து குறைத்து மதிப்பிட்டு அதுக்கு வந்து பாஜகவோட வந்து சரிபாதி இருக்கும், 20-18 வந்து இருக்கும்லாம் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குறைவான மதிப்பீடு. அது வந்து ஒரு அரசியல் அபிலாஷை சிலருக்கு இருக்கலாம், அது உண்மையான அரசியல் விமர்சனமா இருக்க முடியும். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுல இபிஎஸ் அவர்கள், ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால, அவர் பெற்றது இழந்தது அப்படின்னா எப்படி மதிப்பிடுவீங்க? இது முக்கியமான ஒரு விஷயம்தான். இதில் அவர் பெற்றது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு அழுத்தத்தின் பேரில் உருவான ஒரு கூட்டணி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அரசியலில் எதுலேயுமே கணக்கு இருக்கும், என்ன வாங்குகிறோம் என்ன கொடுக்குறோன்னு. அதில் அவர் வந்து பெற்றிருப்பது வரக்கூடிய தேர்தலுடைய மிகப்பெரிய கேள்விக்கு தயாராகிருக்கார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மிகப்பெரிய கேள்வி என்ன என்றால், மக்களுடைய அதிருப்தி வாக்குகள், ஆன்டி இன்குமென்சி, அந்த வாக்குகள் வந்து யாருக்கு போகுது, அதுதான் பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து தேர்தலில் நிற்கும் போது ஆளுங்கட்சிக்கு அடுத்த இடத்துல நின்று பிரதானமான எதிர்கட்சின்னு நிற்கக்கூடிய இடம், அந்த இடமே வந்து சவாலானுச்சு விஜயனுடைய வருகைக்கு பிறகு. நீங்க ஒருவேளை இப்படி 5 முனை கூட்டணி உருவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க, திமுக, அதிமுக, பாஜக, தாவேகா, நாதாகா, இப்படி வந்து 5 முனை போட்டி அப்படின்னு சொன்னா அதுல அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான பந்தயம்ங்கிறது ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். ஏன்னா தாவேகாவால் ஒரு கூட்டணியை கட்ட முடிந்திருந்தால் ஒரு சவாலை அவர்களால் உருவாக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் இந்த ஆன்டி இன்குமென்சி அதனுடைய பிரதிபலிப்பு, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், அதில் வந்து விஜய் கட்சிக்கு ஒரு முன்னகர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர்கள் இதுவரைக்கும் ஆட்சியிலேயே இல்லை, யாரோட கூட்டணியிலையுமே இல்லை. அப்போ மத்திய ஆட்சி மாநில ஆட்சி 2 அதிருப்தி வாக்குகளையும் ஒரு புதியவர் அப்படிங்கிற இடத்துலேருந்து வாங்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அவரால் நகர முடியும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பின்னடைவு இருக்குது. அப்போ அந்த பந்தயத்துக்கே வந்து ஒரு கிரைசிஸை வந்து விஜய் உருவாக்குனார். இப்போ இந்த கூட்டணியின் வழியாக வந்து இல்லை, பிரதானமான இடத்துல அந்த 2 கட்சிகள்ங்கிற இடத்துல அதிமுக தான் இருக்குங்கிற இடத்துக்கு அவரை உத்தரவாதப்படுத்துறதுக்கு இந்த பாஜக கூட்டணி அவருக்கு உதவி இருக்கு. அந்த வகையில் இது அவர் பெற்றிருக்கக்கூடியது. இழந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மீதான நம்பகத்தன்மை பெரிய அளவில் இது வழியாக அவர் இழந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவராக தான் இந்த விஷயத்தை அறிவித்தார், பாஜகவோட இனிமேல் நாங்கள் கூட்டணிக்கு போகலை. 26லையும் இல்லை, 31லையும். ஆமாம், 2026 தேர்தலிலும் பாஜகவோட கூட்டணி இல்லை, 2031 தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அவர் தான் அறிவித்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அறிவித்தார். அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே டெல்லியோடும் குறிப்பாக பாஜகவோடும் உறவு பேணுவதில் வந்து விருப்பம் இல்லைங்கிறது எல்லா வகையிலும் வெளிப்பட்டுச்சு. இதெல்லாமே அவர் அறிவித்து அதற்கு பின்பு இப்படி வந்து எந்த ஒரு அடுத்த கட்ட தலைவர்களையும் பரிசீலிக்காமல், ஒரு பொதுக்குழுவோ எதுவுமே, ஒரு பெரிய மாவட்ட செயலாளர் கூட்டமோ அப்படி எதுவுமே நடக்காமல், நீங்கள் திடீர்னு போய் டெல்லியில் வந்து சந்தித்து
அந்த அறிவிப்பு கூட வந்து பாஜக வழியாக வெளியில் வர்றது அப்படிங்கிறதுங்கிறது கட்சியினருக்கே பெரிய அதிர்ச்சி. அது வந்து பொது வெளியில் அவர் மீதான நம்பகத்தன்மையை வந்து கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய விஷயம். அரசியலை பொறுத்த வரைக்கும் அதில் தலைவர்களுக்கான பெரிய மூலதனமே அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் நம்பகத்தன்மை தான். அந்த இடத்துல வந்து அவர் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அவர் இழந்திருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறப்ப இப்போ திரு இபிஎஸ் அவர்களோட பேட்டியின் மூலமாக என்ன செய்தி, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு விதமான குழப்பம் இருக்கிறப்ப என்ன செய்தியை சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு தெளிவான செய்தி என்னன்னா, இங்கே நான் தான் பாஸ் அப்படிங்கிறத கட்சிக்கும் தெரிவித்துட்டு பாஜகவுக்கும் தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணியில் அவர்கள் உடன்பாடோடு வந்தால் நல்லபடியாக வேலை பண்ணுவாங்க. அவர்கள் வந்து கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள், தொண்டர்கள். ஆனால் அதில் முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக தங்கள் தலைவர்களுக்கு உரிய மரியாதை இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவர் இன்னைக்கு வந்து தெளிவாக அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தலைமை இடத்துக்கும் சேர்த்து ஒரு சேர அவர் செய்தி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். கூட்டணி ஆட்சி இல்லை, கூட்டணி மட்டும்தான் அப்படிங்கிறதும், அதன் வழியாக தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பாஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்கார். இது ஒரு விதத்தில் என்னன்னு சொன்னால், இனி நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு பாஜகவுக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய செய்தி தான். பந்து திரும்ப அந்த பக்கத்துக்கு போயிருக்கு. அதிமுகவினுடைய கை ஓங்கி இருக்கும் என்பதை அவர் ஒரு விதத்தில் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது அடுத்த கட்டத்தில் எப்படி நகருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி திரு சமஸ். நன்றி விஷயம்.